இது உங்கள் பாட்காஸ்ட் வாயில வடை. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரர் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். ஓகே, ஹலோ ஆல், வெல்கம் டு வாயில வடை பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு டேட் என்னன்னா 8 ஆமாம் 8 ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் 8. ரெக்கார்டிங் ஆகஸ்ட் 8. பட் இந்த எபிசோடு என்னைக்கு வரப்போகுது? இது வந்து ஆகஸ்ட் 10. 10ஆம் தேதி எங்க ஆனிவர்சரி. எங்க ஆனிவர்சரினா வாயில வட பாட்காஸ்டோட ஆனிவர்சரி இது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, வாயில வடை பாட்காஸ்டோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி ஸ்டார்ட் ஆகுது. பிராலியன் வீரஸ் அந்த பேருக்கு ஒரு தொடக்கமா இருந்த போன வருஷம் இப்போ வந்து வெற்றிகரமா நெக்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு இதே மாதிரி ஒரு ரெக்கார்டு போடுவோம். ஓகே, இந்த ஆனிவர்சரிக்கான பாட்காஸ்ட் டாபிக்கை வந்து காது ஓல்டுங்களை பற்றி ஆன்லைன், அதுவும் ஆன்லைன் காது ஓல்டுங்களை பற்றி பேசலான்னு இருக்கும். ஸோ பெரிய இந்த இதுக்கு பெரிய ஸ்கிரிப்ட் பண்ணேன். ஆனால் இதில் வந்து நிறைய பேருக்கு பல எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆன்லைன் காதல்கள், எஃபி காதல்கள், காதல், ஆல்ரெடி டியர் டார்லிங், டியர் டார்லிங்லேருந்து லவ் யூ குட்டிலேருந்து எல்லாமே போய் யாருன்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்த காதல். அதாவது டியர் டார்லிங்லாம் சொல்லிட்டு எஃபியில் பேசுவோம், ஆனால் நேரில் பார்த்தா ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டோம். கூச்ச கோச்சிங்லாம் சுற்றின்னு இருப்பானுங்க. அது ஒரு பக்கம் ஓட்டுன்னு இருப்பான், இவ ஒரு பக்கம் ஓட்டுன்னு இருப்பான். அந்த காலத்தில் பல எஃபி காதல்கள்லாம் கேள்விப்பட்டு, ஆஹா இவங்கள மாதிரி ஒரு காதல் அமையணும், எந்த அளவுக்கு த்ரூவாக இருக்காங்க அப்படின்லாம் யோசித்தேன். இல்லை அது கரெக்ட். அப்போ வந்து நேர்ல லவ் பண்ணி நேர்ல பேச முடியாத சமயத்துல அப்போ வந்து ஆன்லைன் வந்து ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தது. நேர்ல சொல்ல முடியாத, நேர்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் வந்து அங்க போய் கொஞ்சம் அவன் நேர்ல இல்லைன்னா கொஞ்சம் தெம்பு வரும்னு அந்த டைம்ல பேச ஆரம்பிச்சு பேசி வென்ற காதல் இருக்கு, அதை வச்சு போன காதலும் இருக்கு. ஈஸியா போயிட்டு ப்ரப்போஸ் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி பண்ணி அமைஞ்சதும் உண்டு. நேர்ல போய் மொக்க வாங்காம ஆன்லைன்ல பேசி முடிச்சுட்டு, இல்ல மச்சான் நான் நேத்து ஆன்லைன் தான் மச்சான் ப்ரப்போஸ் பண்ணேன், அவளும் திடீர்னு ஓகேன்ட்டா, அதனால மச்சான் எப்படி பண்ணுங்க, ரிஜெக்ட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, ரெண்டு காதோட காதா போயிடும். காதோட காதா போயிடும். அதே மாதிரி எதிர்க்க வந்து சாதாரணமா ஸ்கூலோ இல்ல காலேஜா வந்தா சரி எதுவும் நடந்துக்காத மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் ஆன்லைன் ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தது. நேரில் அசிங்கப்படாம ரிஜெக்ட் ஆகி அசிங்கப்படாம இருக்கிறதுக்கு ஆன்லைன் ஒரு இதுவா இருந்தது, ஒரு டூலா இருந்தது. இப்போ ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி உனக்கு பிடிக்கலன்னா வித்துரு, நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருக்கலாம், இல்லைன்னா வந்து தேவையில்ல, உனக்கு வேணா தேவையில்ல அப்படின்ற மாதிரி பிரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த டைம்ல தான் நிறைய எஃபி காதல்கள் பார்த்துருக்கேன். அப்புறம் எஃபி லவ்னா கூட அந்த டைம் பெஸ்டிஸ், எஃபி பெஸ்டிஸ்லாம் இருப்பாங்க, டியர் டார்லிங்னு பேசிப்பாங்க. அந்த லவ்லாம் இருக்காது, ஆனால் டெய்லி சாட் பண்ணிடுவாங்க. அதாவது பெஸ்டின்ற கணக்கு. அதாவது அவங்க சூழ்நிலை எப்படின்னா, லவ் வேணான்னுவாங்க, லவ் வேணான்ட்டு கேட்டா வந்து பட் தே வாண்ட் தட் ஃப்ளர்ட், அந்த ஃப்ளர்ட் வேணான்னுவாங்க. அதாவது வந்து இருந்தாலும் ஃபியூச்சர்ல சேர மாட்டோம்னு தெரியும், இப்படி பேசுவாங்க. இருந்தாலும் ஃபியூச்சர்ல சேர மாட்டோம், உங்க வீட்டுல எப்படி ஏத்துக்க மாட்டாங்க, அதர் கேஸ்ட் எங்க வீட்லயும் ஏத்துக்க மாட்டாங்க, நம்ம ஏன் இப்ப நம்ம லவ் பண்ற மாதிரி பேசி அப்புறம் ஃபியூச்சர்ல போய் நீங்க வேணா நான் வேணான்னு சொல்லி மனச கஷ்டப்படுறதுக்கு நம்ம இப்படியே ஒண்ணு நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாமே. அப்ப அவ வந்து சொல்லுவா, இருக்கு நம்ம ஃப்ரெண்டு மட்டுமா தான், இது ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட். ஆனா பெனிஃபிட்டே இருக்காது பெருசா, ஹையஸ்ட் நான் போவோம் செக்ஸ்டிங் வரைக்கும் தான் போகும். அதாங்க. இல்ல இது வந்து நான் இன்னும் ஃபுல்லா சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவ வந்து கேப்பா நம்ம வெறும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படின்னுவான். அதுக்கு உடனே ஓ சரி ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னுவான். பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் மட்டும் தானா, வேற யாரும் இல்லையா பெஸ்ட் ஃப்ரெண்டு? அது ஆமா, இதெல்லாம் ஒரு காலத்துல வந்து என்ன சொல்ல, இந்த டியர் டார்லிங் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து பேரே இருக்காது. அதாவது இந்த நீங்க நிஜமானே என்னன்னு சொன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, லவ்வர்னும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப். ஆனா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம். ஆமா, எல்லாத்தையும் ஷேர். அதாவது இப்போ ஒரு பையன் கிட்ட நம்ம என்ன ஷேர் பண்ணுவோமோ ஒளிவு மறைவு இல்லாம அத வந்து பொண்ணிட்ட ஷேர் பண்றது, அவன் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவான். பல்லால மச்சாகுது, இங்க கொட்டையில வீங்கி இருக்கு, எல்லாத்தையும் சொல்லுவீங்க, அது இன்னொரு கொட்டையா இருக்கும். சரி 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 அதுதான். சரி அந்த மாதிரிலாம் வந்து சீக்ரெட்ஸ்லாம் ஷேர் பண்ணி, அதாவது அவ ஃப்ரெண்ட் சைட்ல இருக்கிற இது மாதிரி என் ஃப்ரெண்ட் இது மாதிரி பண்ணா, ஒருத்த கூட இந்த மாதிரி போயிடுச்சு,
ஷேர் அது மாதிரி பண்ணாங்க. ஷேர் இந்த பாஸ்ட் ஸ்டோரி. பாஸ்ட் ஸ்டோரிஸ்ல இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு இவன் ஷேர் பண்ணுவான், அவளும் ஷேர் பண்ணுவான், மாத்தி மாத்தி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கின்னு அப்புறம் திடீர்னு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. என்ன லவ் பண்றியா அந்த மாதிரி போகாது, ரிட்டர்ன் ஒரு சைக்கிளா போயிட்டு இருக்கோம். இவனும் தட்டி கழிப்பான், அப்புறம் அந்த பொண்ணு ஒரு நாள் தட்டி கழிச்சு 2 பேரும் வந்து சம்டைம் வந்து சேட் ஆகி அழுந்துருவாங்க. நான் பார்த்த எக்ஸ்ட்ரீம் சைட்லாம் என்னன்னா வந்து இந்த லவ் இல்லாம சொல்றேன். லவ் இல்லாம எப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரீமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ற புதுசுல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும், நிறைய சேட் பண்ணுவாங்க, நிறைய ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கேருந்து சரி நல்லா சேட் பண்றோமே நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பர் வாங்குவாங்க. அதுக்குதான் அப்புறம் வாட்ஸ்அப்ல பேசுவாங்க. வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க, தொடர்ந்து டெய்லி பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து பேசுறதுக்கு எதுவுமே இருக்காதா, ஸோ வந்து மெசேஜிங்கே பெருசா இருக்காது. குட் மார்னிங் குட் நைட் கூட இல்லாம போய் கடைசியா திருப்பி வந்து அகைன் பிகம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அது வந்து உங்களுக்கே அது அது எந்த ஸ்டேஜ்ல போகும்னா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து புதுசா பேசலாம் வந்து உங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும் பேசுறதுக்கு. பாஸ்ட் கண்டென்ட் இருக்கும், வீட்டுல சம்டைம்ஸ் இப்போ ரீசெண்டா நடந்திருக்கும் அதை பத்தி பேசுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக மொத்த என்னடா வெறுப்பு மயிராகுதுன்னு சரி காலையில இருந்தா ஒரு குட் மார்னிங், நைட்ல பார்த்தா குட் நைட்டு, சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டேன், அது அது போவோம். அது போயிட்டு சொல்ல ஆயிட்டு சரி நம்மள அப்போ வந்து ஒன்னு எய்தர் ஒன் ஆஃப் த பார்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜிங்கா இருக்கும். ஈகோ கிளாஸ். அது வந்து அது இப்பதான் வரும். எய்தர் ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜிங்கா இருக்கும். இது நான் மட்டும் மெசேஜ் பண்றேன், அவ மெசேஜ் பண்ண மாட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நம்ம விட்டு பார்க்கலாம் சொல்லி அவர் 2 நாள் மெசேஜ் பண்ணுவா. அதிகபட்சம் 2 நாள் இல்ல 3 நாள் போகும். அது வந்து போத் ஆஃப் த பார்ட்டி சொல்றேன், இங்கேயும் சொல்றேன் அந்த பக்கமும் சொல்றேன். போக சொல்லும் என்ன ஆகும்னா சரி அதுக்கப்புறம் வந்து இவனும் வெயிட் பண்ணா மெசேஜ் வராது. சரி 2 நாள் 3 நாள் 1 வாரம் 1.5 வாரம். சரி அவளுக்கு வந்து அப்புறம் இவன் நினைச்சிருவான் அவளுக்கு வந்து நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேசிருக்கோம், நான் தப்பு பண்ணிட்டேன், டிஸ்டர்ப் பண்றேன்னு நான் அவளை டிஸ்டர்ப் பண்ற போல இது, அவளோட பர்சனல் லைஃப் ஸ்பேஸ வந்து நான் வந்து இன்ஃபிளேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படி இப்படி நினைச்சிட்டு ஓகே. அப்பதான் வந்து எங்கிருந்தோ இல்லாத வந்து மனசாட்சி வந்து அப்பதான் வந்து கட்டி வச்சுன்னு அழும், ஒரு பொண்ணோட வாழ்க்கை நான் கெடுக்கும்னு நினைச்சிருக்கேன். அவ்வளவு பெரிய புளுத்தினா எதுக்கு நான் மெசேஜ் அனுப்புறேன் ஃபர்ஸ்ட் ஆயின்னு பேசுறியா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட போன் பேசிட்டு வச்சிருந்தி, நான் மெசேஜ் பண்றேன் நைட் ஃபுல்லா அமிச்சுன்னு பெஸ்ட் போயிட்டீங்கன்னு. அது ஆனா அந்த டைம்ல வந்து அந்த சாட் டைப் ஆஃப் இது வந்து ரொம்ப ஃபேமஸ். நிஜமாலே பேச முடியாதெல்லாம் வந்து இவனுக்கு சாட்ல தான் பண்ண சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நேர்ல பேச முடியாது, அவனுக்கு பேசவும் மாட்டாங்க, பேசுறதுக்கான தைரியமும் இருக்காது. சாட்ல வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க, என்னென்னமோலாம் பேசுவானுங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்னையே சொல்றேங்க, இந்த விஷயத்த நான் என்னையே சொல்றேன், நான் வந்து சாட்ல நல்லா பேசுவேன். அது வந்து இப்போ ரீசெண்டா தான் அதை நான் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன், அதுல கோவிட் வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் சாட்ல தான் பேசியிருந்தேன். நேர்ல கூட பார்த்தா வந்து அவ ஒரு பக்கம் போவா, நான் ஒரு பக்கம் போவேன், ஆனா அவளும் பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் போய் சொல்ல சரி நானும் சரி என்னோட கட்ஸ் விட்டு நான் வந்து கேட்க ஆரம்பிச்சேன், சரி வா டீ குடிக்க போலாம், சின்ன சின்னதா பெரிய இவரு கப் ஆஃப் டீ அப்படின்றாரு. எங்க நம்ம அந்த அளவுல காஃபி டே எல்லாம் வேணாங்க, 15 ரூபா டீ பக்கத்துல டீ குடிச்சிட்டு வருவோம், இல்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வருவோம். சரி அந்த மாதிரி நான் கூப்பிட்டு அதுக்கப்புறம் சரி அவ்வளோ சரி இன்னொரு நாள் போலாம் நானு வந்து சந்தோஷ் சுப்பிரமணியன் அவனு ஜெனிலியா இல்ல வரதுக்கு திருச்சி நடத்து அவனு ஜெனிலியா இல்ல. சரி அது போலதான் சரி நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கட்ஸ் நான் கேட்டா அவ வந்து சரி ஓகே இன்னொரு நாள் போலாம் ஒர்க் இருக்கு, ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு அப்படி இப்படின்னு அவ்வளவு தட்டி கழிச்சிருந்தா. சரி அதுக்கு பார்த்தா கோவிட் வந்து அப்படியே அது ஆன்லைன்ல பேசதான் அப்படியே நின்று போச்சு. அது சரி நானும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அகைன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதுதான். அப்புறம் சரி நம்ம டாபிக் ஆன்லைன் காது ஓலுங்களா அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? காது ஓலுங்களையா? காது ஓலுங்களா வந்து நானு எனக்கே தெரியல, இப்ப நீங்க சொல்றது கேட்டா வந்து நான் இதை காதல விட்ட மாதிரி எனக்கு தெரியுது. இல்ல இப்போ உடனே ஒர்க்குங்கெல்லாம் ரெடி ஆவாங்க. எப்படி நீங்க காதலை வந்து எவ்வளவு புனிதமானது, அதை எப்படி நீங்க காது ஓலுன்னாலும் நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு வாங்க இப்போ வந்து ஒர்க்கு கதிக்க ஆரம்பிப்பாங்க. அதுதாங்க காது ஓலுங்களை வந்து மோஸ்டா வந்து ஆன்லைன்ல தான் நடக்கும். ஏன்னா வந்து நேர்ல பார்த்து பேசினா நீ வந்து நேர்ல பார்த்து பேசுறது சிலர் வந்து பேச மாட்டான், மோஸ்டா வந்து உண்மையா சொல்லிடுவான், இல்லைன்னா வந்து அந்த டைம் வந்து இவங்களால யோசிச்சு பேச முடியாது. சாட்னா 5 நிமிஷம் கழிச்சு பேசுறது, 2 நிமிஷம் கழிச்சு ரிப்ளை பண்றது. அப்போ வந்து மச்சான் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிடா மச்சான், என்ன பண்ணிட்டோம் கிவ் மீ a pickup line பிக்கப் லைன் கொடு மச்சான், இவன் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காடா, இது என்னடா அர்த்தம்
அந்த மாதிரிலாம் கேட்பானுங்க. அதுல வர புளுத்தி மாதிரி டிக்ஷனரியில பார்த்தாலும் இங்கிலீஷ் வச்சு எடுப்பானுங்க. டிக்ஷனரியில பார்த்து இங்கிலீஷ் வேர்டு எடுத்து அந்த டைம்ல அப்போ ஸ்டார்ட் பண்ணது அந்த 2 நிமிஷம் அந்த மெசேஜ் பண்ணிட்டு உடனே மெசேஜ் பண்ணா பரவாயில்ல, அந்த 2 நிமிஷம் டைம் கேப் விட்டு மெசேஜ் பண்றவன் தான் அந்த டைம் தான் வந்து காதுல வந்து பிறகுது வந்து மடியில வந்து வீது. ஐயோ அந்த ஸ்பீடா வேற ரிப்ளை பண்ணனா வேற சில டைம் சில பேருக்கு டென்ஷன் ஆகும். இன்னும் நேத்து ரிப்ளை அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க பிஸியா இருந்தா வேலை இருந்துச்சுன்னா நேத்து ரிப்ளை வரதான் செய்யும். அப்போ வந்து அவ அப்படி பார்த்தா அவள்னா இவ வந்து வேற யாருக்குன்னா பேசினிருப்பா, வேற என்ன கடலை பண்ணிருப்பா. ஐயோ அது சில பேர்லாம் கேட்பாங்க என்னப்பா வேற ஒருத்தவங்க சாத்திங்க அப்படின்னு. ஸோ அதான் இப்போ இந்த ஆன்லைன் காதலுக்குள்ள விஷயம் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் இந்த ஆன்லைன் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து இப்போ காதலுக்குள்ள வருவோம். ஸோ நீங்க தான் இந்த மாதிரி காதல் ஃபேஸ் பண்ணலையா நீங்க ஆன்லைன் காதல்? ஆன்லைன் காதலா? ஆன்லைன் காதல்னு அதான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருப்பேன் நானு. ஆன்லைன் அதாவது கதையா யார கதை? அது என்னோட கதை தான். அது என்னோட கதை தான். அது நல்லா நான் வீட்டுல சொன்னேன். சரி என் கதை சொல்றேன் கேட்குறேன். சொல்லு. என் கதை வந்து என்ன கதைனா வந்து இதுல வந்து நான் ஒண்ணு சொல்லி விரும்புறேன். அதுல சொன்னது வந்து அதுல நான் சொன்னது வரைதான் உண்மை. அதுல நீங்க சொன்னது எக்ஸ்ட்ரா பீட்டு போட்டது மச்சங்கத்துல அதுல வந்து அதெல்லாம் வந்து டூ மச். சோ வந்து அதுல பாதிதான் உண்மை. அந்த எரோட்டிக்கா வந்து நான் எதுவுமே நான் பண்ணல. நானு இது ஒண்ணு நான் சொல்லி விரும்புறேன். மக்கள் யாரும் என்ன வந்து தப்பா நினைச்சுக்க தேவையில்லை. சரி இப்போ என் கதை அதான் நான் வந்து நான் 9th டைம்ல வந்து காதல் முத்தி போய் நான் சொல்லியிருப்பேன் ரேண்டம் டாக்ஸ் கொஸ்டின் நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி என்னன்னா 9th ஸ்டாண்டர்ட் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் ஃபர்ஸ்ட் அவகிட்டையும் வந்து FBல தான் பேசினேன். ஃபார் யூ இதெல்லாம் வந்து கோடு வேர்ட்ஸ். ஸோ அவகிட்ட வந்து அப்போ வந்து அவ வந்து நான் 11th படிக்கும் போது அப்போ வந்து அவ வந்து 8th or 9th தான் பாத்துக்கோங்க. அப்பயே நான் பெரிய ஆளு பல கிண்டாடி அவன் பல பேருக்கு அதாவது சுத்தல விடுற கேஸு அதெல்லாம் எனக்கு அப்ப தெரியாது. நம்மலாம் அம்மாஞ்சி மாதிரி இருப்போமா. நான் போய் தெரியும் சரி நான் வந்து ஃபர்ஸ்ட் FBல தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் FBலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சொல்லிட்டேன் எஸ்கே நாமெல்லாம் நான் ட்ரை பண்ணேன் FBல ஸ்டாக் பண்ணேன். ஆமா FBல ட்ரை பண்ணேன் ஸ்டாக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணேன். அது தைரியமா இருந்தா நேர்ல வந்து சொல்லுங்க ஐ மே கன்சிடர் அப்படின்னா. ஸோ நான் என்ன பண்ணேன் மறுநாள் வந்தேன் போனேன் ஒரு லஞ்ச் பிரேக் பிக்கப் லைன் எடுத்துன்னு போனியா? பிக்கப் லைன்லாம் எடுத்துன்னு போல. நான் சாப்பிட்டேன். இந்த 5 கூட என்னால சொல்ல முடியல. என்ன சொன்னா வயசு பொண்ணு கிட்ட அந்த முதல் வார்த்தை சொன்னாங்களே அது கூட அது கூட எனக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரிதான் என்ன பண்ணனா போயிட்டேன். எப்படியோ இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். என்னைக்குன்னா கரெக்டா February 8 ப்ரொபோஷன் டே. ப்ரொபோஸ் பண்ணிட்டா கூட விஷயம் கேளு. February 8 என்ன டேனா ப்ரொபோஷன் டே. ஓகே அதனாலதான் வந்து நேர்ல வந்து சொல்லு. நானும் முடிவு பண்ணிட்டேன் இந்த டேட் வந்து நம்ம கண்டிப்பா டேட் வேற நம்ம தேவா இருக்க போது சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சுதான் நானும் போயிட்டேன். லஞ்ச் பிரேக்ல பாத்துட்டேன் பொண்ணு நிக்க வச்சுட்டு கூட இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து இல்ல அவங்க இருந்து நான் சொல்லி கொஞ்சம் போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டு புரியாத ஃப்ரெண்ட்ஸா. ஆமா நிக்க வச்சுட்டு ஆனா சொன்னேன் எனக்கு அந்த 5 கூட சொல்ல முடியல. என்ன சொன்னா நான் நேற்று சொன்னீங்க FBல சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா. நேர்ல வந்தோம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ தான் வந்து முடிவு பண்ணிட்டு ரிப்ளைய சொல்லணும் அப்படின்ட்டேன். நான் சொல்ல முடியல. அண்ணன் சொன்ன டெஸ்ட் அப்படி அதெல்லாம் அனுப்ப முடியல. இங்கெல்லாம் தான் அனுப்ப முடியல சொல்ல முடியல. சரி அதான் அந்த மாதிரி நான் உண்மைதான் இதுல சொன்னதுலாம் FBல சொன்னதுலாம் நிஜமாதான் நான் லவ் பண்றேன் அதெல்லாம் சொல்லிட்டேன். அது வந்து சரி நான் என்ன சொல்லிட்டேன் நீ ரிப்ளை வந்து FBல கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ இவனுங்களா ப்ரப்போஸ் பண்ணிட்டியாரா அப்படின்லாம் வந்து கன்ஃபார்ம் அக்செப்ட் பண்ண போறேன். ஒருத்தன் பார்த்து கிளாஸுக்கு வந்து ஓடி போய் சொல்லிட்டான். கிளாஸ்ல எல்லாம் வந்துட்டானுங்க. அந்த பொண்ணோட அக்கா வேற எனக்கு சீனியரு. இவனுங்க வேற போயிட்டு சொல்லிட்டானுங்க அந்த பொண்ணுகிட்டயும் அவங்க அக்காவும் தெரியும்னு சொல்லிட்டு. ஆனா கிளாஸ் ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சு வெளியெல்லாம் போயிடுச்சு. வெளியே போய் பக்கத்து கிளாஸுக்கு எல்லாம் போயிட்டு சீனியருக்கு அவங்களுக்கே போயிடுச்சு. அவங்க வந்து என்னை பார்த்தாங்க யாரா பொண்ணு உஷார் பண்ணிட்டாடே நான் பிராக்கெட் போட்டேன் அப்படின்னு உஷார்லாம். ஆனா அவங்க அக்கா வராங்க. அக்கா வந்து இது அவங்க அக்கா வந்து பேசினாங்க. பேசக்கூட இல்லை என்னை பார்த்துட்டு போறாங்களாம். பார்த்து மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு போறாங்க என்னன்னா இவன் தமாஷா ஆகிறான். இது
இந்த இப்போ பொருட்டோ ரீசெண்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா யூ இன்ஃபீரியர் கிரீச்சர் யூ. டோன்ட் ஸ்பாயிலர் அவங்களுக்கு மருத்துவ பாக்குறேன். ஓகே அது ரெஃபரன்ஸ் அது. ஆனா சோ ஆனா என்ன ஆச்சுன்னா, அதான் பார்த்துட்டு வந்து என்னைய வந்து பார்த்துட்டு நான் அப்போதான் வந்து அப்போதான் வந்து 10th முடிச்சுட்டு 11th வந்துட்டேன். அதான் நான் வேற 11th 12th வந்து வேற ஸ்கூல், நம்ம பழைய ஸ்கூல்ல இருந்து மாறினதுனால வேற வந்து வாழலாம் சுருத்தி வச்சுட்டு அந்த ஸ்கூலுக்கு எதுக்காக வந்தோம், படிச்சு சாதிக்கணும்ன்றதுக்காக. மயிர்ல வந்து சோ வந்து நான் அங்க பெருசாலாம் ஃபார்ம் ஆகல. பழைய ஸ்கூல்ல பொண்ணு இருந்தாலும் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். அது வேற விஷயம். இது வந்து ஆனா என்னன்னா மெஜாரிட்டியா தான் நான் புது ஸ்கூல்னால அங்க படிக்க தானே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நான் பெருசா ஃபார்ம்லாம் ஆகல. அது மட்டும் இல்லாம எனக்கு பெரிய ஆளுங்களும் அங்க தெரியாது. ஸோ என்னைய வந்து தமாஷுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒன்னும் இப்ப இருக்கிறத விட அப்போ ரொம்ப தமாஷா தான் இருப்பேன். அந்த மாதிரி நினைச்சிட்டு போயிட்டாங்க. ஒன்னே இப்படி நினைச்சிட்டாங்க. ஒன்னே அவங்க பிளான் என்னன்னா வந்து ஒரு பிடி மேம் இருக்கும். அந்த பிடி மேம் கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த பையன் இப்படி பண்ணிருக்கானா, இல்ல நீங்க வந்து பிரின்சிபல் லெவலுக்குலாம் கொண்டு போக தேவையில்ல, பிரின்சிபல் லெவலுக்கு போனா வீட்டுக்குலாம் போனோம் போனு, அதெல்லாம் நீங்க எப்படி பண்ணிக்கணுமோ அவனை எப்படி டார்ச்சர் பண்ணிக்கணுமோ பாத்துக்கோங்கன்னு. அந்த மேமும் வந்து நான் பிடி மேம்லாம் வரும்போது வந்து தேவையில்லாத வேலைலாம் பண்ற நீ அப்படி இப்படின்னா சொல்லிட்டு மிரட்டோம், டார்ச்சர் பண்ணோம். பொடி போட்டு பேசத்தா. ஆமா அந்த மாதிரிலாம் பண்ணோம். எங்கன்னா நான் நிக்கவே கூடாது வெளியே. ஸ்கூலே பொத்தி சைஸ் தான், அது தெரியும் உனக்கு. இல்ல கண்டுபிடிச்சு வரேங்க. பொத்தி சைஸ் ஸ்கூல் தான், ஸ்கூலே பொத்தி சைஸ் தான் இருக்கும். உள்ள அது எங்க போய் நிக்கவும் முடியாது. அங்கெல்லாம் நின்னா ஏன் இங்க நிக்கிற, கிளாஸ்குள்ள போய் இங்க நிக்கூட அப்படின்லாம் பண்ணோம். ஒரு முறை ஒரு பிடி பீரியட் முடிச்சுட்டு வரும்போது செம்ம காண்டாயிடுச்சு, ஏத்தி ஊத்துச்சா. நான் திட்டேன் அப்படிதான் போவேன், நான் இங்கேதான் உட்காருவேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்போ அப்படின்ட்டேன். நான் வேற A1 ஸ்டூடெண்ட். A1 ஒண்ணு அக்யூஸ் நம்ம ஒண்ணு நினைச்சுக்கோங்க. A1 ஸ்டூடெண்ட் தான் டாப்பர் ஸ்டூடெண்ட்னு வாங்க. அந்த கிளாஸ்ல நான் ஒரு ஆளா இருந்தனால வந்துட்டேன். எம்மெல்லாம் அவளை ஈஸியா கை வச்சிட முடியாது. புள்ளைங்களை இறக்கிடுவேன். டாப்பர்ல எங்க புள்ளைங்களா இருப்பாங்க, எல்லாம் புள்ளைங்களாம் இறக்க முடியாதுடா. எப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து இது எப்படி என்ன திட்ட முடியும்? இப்போ எப்படின்னா நாங்க வந்து ஒரு டாப்பர் கிளாஸ்ல படிக்கிறோம், ஒரு டாப்பர் கிளாஸ்ல படிக்கலாம். எப்படி எப்படி நூல் போட்டிருந்தாவே இவன் நல்லவன் தாங்க, பிராமணன் நானே நல்லவன் தாங்க அப்படின்ற மாதிரியான இது மரியாதை. சோ நான் அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ன்றனால வந்து என் மேல பெருசாலாம் அவங்களால அக்யூசேஷன் எல்லாம் வைக்க முடியாது. அதுக்கு மேல வச்சா எங்க ஃபேக்கல்டி தான் இறக்கிடுவேன். அடிக்கிற புள்ளைய வந்து நீங்க வந்து மென்டலி வந்து அபியூஸ் பண்றீங்க. ஒரு பிடி பீரியட் கூட வந்து என்னைய வந்து ஃப்ரீயா விளையாட விட மாட்டாங்க. அதுதான் எங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீவர். அங்க வந்து இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லி வந்த உடனே அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அமைதி ஆயிடுச்சு, என் பக்கமே இதுவாக ஆரம்பிக்கல. அப்புறம் என்னால உங்களுக்கு ரிசல்ட் தரமுடியல என்ன. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த லவ் மேட்டர் சொல்லாம விட்டேன் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னிச்சு, வீட்டுக்கு வந்து FB பேசினேன். என்ன சொன்னாதான் ஒன்னே அப்போ வந்து அந்த ரிஜெக்ட்லாம் டைரக்டா சொல்லல. எப்படி சொன்னிச்சுன்னா வந்து இந்த மாதிரி நான் வந்து 12th வரைக்கும் வந்து நான் படிப்பு தான் எனக்கு முக்கியம், இந்த படிப்புல தான் நான் சாதிக்கணும், இதெல்லாம் படிப்புல தான் சாவேன், இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு புதுவித ஓடு. இது புது இல்ல, காமன் ஓல். நம்ம கிட்ட வந்து உண்மையெல்லாம் அதுக்கு நீ டைரக்டா கூட சொல்லிட்டுக்கலாம், உன் மூஞ்சி எனக்கு பிடிக்கணும்னு கூட சொல்லிட்டுக்கலாம். அப்பயே நான் விட்டு போயிட்டு இருப்பேன். ஓகே அப்படி சொல்லாம என்ன பண்ணிட்டான் அந்த பொண்ணு, என்ன சொல்லிட்டான் இந்த மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன், ஸோ இவ வந்து அதுதான் நினைச்சு பயப்படுறான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் இருந்தா நம்மளுக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா அப்பப்போ. நீங்க நெக்ஸ்ட் போக கூடாது. அக்கா ஆமா அந்த பொண்ணு அக்கான்னு சொல்ல முடியாது, என் வயசு கிட்டதான் அந்த பொண்ணுக்கு. ஏன்னா என் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கே தெரியும். அக்கான்னு சொல்ல முடியாதுதான், பட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அந்த அக்கா வேற என்ன தம்மின்னு வச்சுனேன். அப்புறம் எங்க இருந்து பேரை ட்ரை பண்றது. அதனால என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி இவளை வந்து ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஏதாவது ஸ்டேட்டஸ் போடுறது FB ரைட்டை போயிடுவாங்களே, ரைட் எ போஸ்ட் சம்திங், ரைட் சம்திங் இயர்ன்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது போடுவா. அந்த மாதிரி வந்து ஜஸ்டின் பீபர் ஒரு பாட்டு இருக்கும், ஓ லவ். நான் ஒண்ணு இல்ல கமெண்ட்ல போயிட்டு ஓ பாட்டுல வந்தா லவ்லாம் நீங்க கேப்பீங்களா அப்படின்னு கமெண்ட்ல போட்டேன். ஒண்ணு எங்க இருந்தா ஒருத்தன் வந்தான், அவனும் எங்க ஸ்கூல் சீனியர் தான். ஆனா பட் அவனுக்கும் எனக்கும் ஒரு இது இருந்துச்சு, கனெக்ஷன் இருந்துச்சு. எப்படின்னா அவன் பர்த் டேட்டும் என் பர்த் டேட்டும் ஒரே டேட்டு, சரி, வித் இயரும் மாறாது. ஏரும் சேம் இயர் தான், சேம் டே.
ஆனா அவன் என்ன கொஞ்சம் சீக்கிரம் அவனுக்கு எப்படியும் சீட்டு கொடுத்துருக்காங்க வேற ஏதோ ஸ்கூல்ல. ஸோ அவன் என்ன விட சீனியரா போயிட்டான். ஓகே நான் எங்க ஸ்கூல்ல வந்து சேர்க்காதனால நான் ஒரு வருஷம் லேட்டா சேர்ந்ததுனால சரி ஓகே சின்ன பையனா படிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவன் வந்து என்ன பண்ணா, இந்த மாதிரி நீ யாரா அப்படின்னா வந்து பிரச்சனை நடந்து அந்த பிரச்சனைலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில வந்து என்னமோ அவன் ஒரு ஓல் ஊட்டான். இந்த மாதிரி நானும் எங்க வீட்டுலலாம் நாங்க பேசி வச்சிட்டோம், எனக்கும் அவனுக்கும் தான் ரெண்டாவது இது கல்யாணம். பண்ண ஓல் இது இது வந்து இன்னொரு ஓல். அந்த ஓலுக்கு வந்து அவங்க அம்மா வேற துணை, அந்த பையனோட அம்மா வேற துணை. ஆமா பேரண்டல் ஓலா அவங்க ஆனா சொன்னாங்க, அவங்க சொன்ன நான் அவன் சொல்லியிருந்தாக்கும் நம்ப மாட்டா. அவங்க சொன்னா, நாங்க அவங்க வீட்டுல எல்லாம் பேசிட்டோம்ப்பா தம்பி, நீ வந்து இப்ப பண்றது வந்து தப்பு. நாங்க வந்து அவங்க வீட்டுல எல்லாம் பேசாச்சு, இவனும் அந்த பொண்ணு லவ் பண்றான், ஃபியூச்சர்ல நாங்க மேரேஜ் பண்ணிடுவாங்க, நீ இது வந்து நடுவில் வர்றது தப்புன்ட்டாங்க. ஸோ நானும் குழந்தையில நாங்க 2 பேரும் கைப்பிடிச்சு வச்சிட்டோம். குழந்தைன்னு இல்லை, இப்பதான் நான் என்னமோ சொல்றது வாஸ்தவமா இது, பெரியவங்க வேற சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி அதோட அண்ணியோட எக்ஸ் மாமியார் வேற சொல்றாங்க. உண்மையாதான் எக்ஸ் மாமியார் என்னடா வளர்றேன், எக்ஸ் மாமியா எக்ஸ் மாமியார் ஆண்டி, அவங்க அந்த பையனோட அம்மான்றாங்க, அந்த பொண்ணோட அம்மா, அந்த பையனோட அம்மா. ஓ ஓகே இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சரி நானும் நம்பி விட்டேன். அதுக்கப்புறம் அந்த பையனை எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேற மாதிரிலாம் அவனுக்கே ரிவ்யூ தச்சுச்சு, அது வேற கதை. அந்த நம்ம கடையில தான் முக்கியம், இது ஆன்லைன் கார்டு ஓடுங்கள்ல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவ விட்ட ஓடல, அந்த ஒன்று தான் நான் அப்படியே 12th படிச்சு அப்படியே நல்லா படிச்சு சாதிக்க போனலாம் சொன்னதுனால எனக்கு என் காதுல போட்ட பெரிய ஓடு. 10 பேரா சேர்ந்து ஊத்துனா கூட அந்த ஓல் வராது, அவ ஒத்தையா ஊத்திட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இது எனக்கு இது பத்தவே பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், திருப்பி FB-ல சுத்திக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பொண்ணு பாக்குறேன். என்னோட உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு, காது வரல. ஓகேயா ஓகேயா அந்த பொண்ணு பாக்குறேன், நம்ம பக்கத்து ஊரு. ஓகேயா சோ அந்த பொண்ணு அது கொஞ்சம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மாதிரி சொல்லலாம். சரி ஓகே. ஸோ அதனால அந்த பொண்ணு நல்லா பேசினான். சரி பேச ஆரம்பிச்சோடனே எப்படி தெரியுமா, இப்போ நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்றேன் பாரு, ஒரு அட்வைஸா சொன்னேன். எப்படின்னா இப்போ இருக்க பசங்க வந்து இந்த லவ் இல்லாம இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாம அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரின்னு. ஸோ அந்த மாதிரி நான் அந்த டைம்ல பசங்க எப்படி தண்ணி அடிக்கிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரின்றானுங்களோ, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், அந்த மாதிரி ஒரு கிரிஞ்சு மீ என்ன பண்ணிட்டேன், தஞ்சம்புகிற மாதிரி இவ என்ன ரிஜெக்ட் பண்ணா என்ன ஒன்னொருத்தி என்ன கரைப்பான்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். The birth of the playboy. இல்ல இல்ல. ஸோ நான் என்ன நினைச்சிட்டேன், சரி ப்ரப்போஸும் பண்ணிட்டேன், பட் அது ஃபுல் ஹார்ட் தான் சொல்லிட்டேன். அவனும் இந்த மாதிரி நிஜமா தான் சொல்றியாலாம் கேட்டான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொன்னேன். நிஜமாவான்னு சொன்னா ஆமான்னு, நிஜம்தான் உண்மைதான், நம்புறியா நம்பலையான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் அவனும் என்ன சொல்லிட்டான், நான் ரிசல்ட் தான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன தெரியுமா, அங்கேயும் அதே தான் எனக்கு நடந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஒன் மாதிரி திருப்பி பேசுறேன். ஒரே முறை மட்டும் ஃபோன் பண்ணி பேசினேன், ஆனா அவன் மூஞ்ச நான் நேரில் கூட பார்த்தது கிடையாது, ஃபோட்டோல மட்டும் தான் பார்த்தேன். அப்புறம் இந்த மாதிரிலாம் பேசுவோம். பல ஃப்ரெண்டு அவனுங்க ஆளுங்களா, அவங்க அந்த டைம்ல லவ் பண்ண பொண்ணுங்கலாம் சேர்ந்து ஒரு குரூப் போட்டிருந்தாங்க. 3 பசங்க 3 பொண்ணுங்க, அவங்க லவ்வர்ஸ் மாதிரி. அந்த குரூப்ல நாங்க 2 பேர் வேற இருந்தோம். நிறைய பேர் அந்த டைம்ல பேசணும். அப்போ அவன் என்ன பண்ணா, நல்லா தான் பேசினா. கடைசியா வந்து ஒரு கத்தை வந்து எனக்கான பப்ளிக் எக்ஸாம் டைம் வந்து தெரியும், நமக்கு வந்து ஒரு நவம்பர் மாசம் வந்துச்சுன்னா ஜனவரி கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன ஆகணும், பிராக்டிகலுக்கு ரெடி ஆகணும், எக்ஸாம் கிட்ட வரப்போகுது. அவன் வந்து CBSE. ஓகே. ஸோ அவளும் வந்து நவம்பர்லேயே ரெடி ஆயிட்டா. நவம்பர் 15 அவள் பர்த்டே. பட் நான் அந்த டைம்ல கூட படிச்சுன்னு இருந்தனால அவளுக்கு பர்த்டே விஷ் கூட நான் பண்ண முடியல. அவள் வந்து பர்த்டே விஷ் கூட பண்ண முடியாத அந்த மாதிரி திட்டு ஜஸ்ட் கிட்டிங்கன்னு சொல்லிட்டு, சரி உன்னோட மெயின் ஏரியா இங்கதான் வருது, நிஜமா வந்து இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமாவும் உனக்கு இந்த லவ் இருந்துச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். அவ சொன்னா ஆமா சொல்லி அந்த மெசேஜ் எல்லாம் வந்துச்சு, அதை பார்த்துட்டேன். நான் அதுக்கு ரிப்ளை தான் பண்ணேன். பட் அதோட அதான் அவன் ஆஃப்லைன்னால பார்க்கவே நான் அந்த மெசேஜஸ். ஓகே, நானும் வெயிட் பண்றேன். நவம்பர் முடிஞ்சிச்சு, என் பப்ளிக் எக்ஸாம் நம்ம 12th ஸ்டேட் போர்டுனா சீக்கிரம் முடிஞ்சிடும்ல, முடிஞ்சிச்சு. மார்ச் மாசம் முடிஞ்சிச்சு எக்ஸாம். ஆமா, முடிச்சுட்டு சரி அவங்களுக்கு எப்போ எக்ஸாம் முடியும் நெட்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஒரு ஏப்ரல் 15 அந்த மாதிரி போட்டுருக்குது. ஓகே சரி வெயிட் பண்ணுவோம், அவனுக்கு எக்ஸாம் முடியட்டோன்னு சொல்லிட்டு. அவள் 10th, சாரி நம்ம அவள் வயசே சொல்லலை, அவள் 10th. அப்போ 10th பப்ளிக்கு.
ஓகே ஏதாச்சும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இது பாக்குறேன் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் தான் ஆகுது. அக்கௌண்ட் ஓப்பன் ஆகல அவன் அக்கௌண்ட். ஓகே நானும் பாக்குறேன் எத்தனை சரி ஏப்ரல் மாசம் முடிஞ்சிச்சு, மே மாசம் முடிஞ்சிச்சு, ஜூன் மாசம் முடிஞ்சிச்சு. என்னடா இன்னொரு காசு என்னால அது நம்ப முடியல. அவன் நம்பருன்னு ஒண்ணு இருந்துச்சு அப்போ. அந்த டைம்ல வாட்ஸ்அப் இருந்துச்சு. பட் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறது எனக்கு பயம். அது வந்து அவதான் யூஸ் பண்றான்னு தெரியாது, அவங்க அப்பா அம்மாவா இருக்கலாம். ஸோ அதனால நான் அதை ட்ரையே பண்ணல. அதுக்கப்புறம் அந்த நம்பரும் இல்ல, மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நம்பர். அதுக்கப்புறம் செக் பண்ணா அவங்க அப்பா போட்டோ தான் இருந்துச்சு முன்ன. அந்த நம்பரும் போட்டோவும் வர மாட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க எஃபில, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கவங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் வெயிட் பண்ணேன், 2 வருஷம் வெயிட் பண்ணேன். 2 வருஷம் வெயிட் பண்ணா என்ன சொல்றேன், 2 வருஷத்துல அப்ப 20 வந்துருப்பான். ஒரு மேபி அவன் 20 முடிக்க போன் இருக்கான்னு சொல்லி 20 முடிக்க தான் வெயிட் பண்ணேன். இவ்வளவு பொறுமை இருக்குது. நானா 2 மணி நேரம் கழிச்சு ரிப்ளை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். நாளா நீ 2 வருஷம் எனக்கு அந்த அவன் சொன்னதுனால அந்த நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம அந்த இதுவை போய் நிரூபிச்சு காட்டுவோம். ஸ்டில் ஐ எம் இன் லவ், வாட் யூ கோனா ஆன்சர், அந்த மாதிரி இருந்தேன். 2 வருஷம் ஆச்சு, ஆனே ஆகல. சரி அதுக்கப்புறம் நான் திருப்பி ட்ரை பண்ணேன். எஃபில இருக்கவங்களாம் வந்து எஃபி அப்போ திருப்பி, அதுக்கப்புறம் இன்ஸ்டா வளர்ற நேரம். அதான் இந்த 3 வருஷமா இன்ஸ்டா வந்துச்சுல. ஸோ இன்ஸ்டா வளர்ந்துட்டு வந்ததுனால எஃபில யாருமே இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த எஃபில இருக்க நேம் வச்சு எஃபியோட இன்ஸ்டா கனெக்ட் ஆன ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸோ பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோ பசங்க ஃப்ரெண்ட்ஸோ எல்லாரையும் கான்டாக்ட் பண்றேன். இதே வேலையை சுத்தி எப்படினால பிடிக்கணும்னு. ஆமா எப்படின்னா பிடிச்சு வந்து நின்ன பாத்தியா இப்ப சொல்லுடி. ஐ நீட் சம் ஸ்பேஸ் ஒருத்த ஐக்கு ஒரு 2 வருஷம் பண்ணிருப்பான், நீடுக்கு ஒரு 2 வருஷம் பண்ணிருப்பான், ஸ்பேஸுக்கு ஒரு 2 வருஷம் பண்ணிருப்பான். இந்த ஸ்பேஸ் போதுமான்னு அந்த மாதிரி தான் நானும் போய் வந்து நின்னம் பாருடின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நான் கெட்டா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவன் வேணான்னு சொன்னாங்க எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த 2 வருஷம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி வேற ஒருத்த கூட என்ன ஒண்ணு ஜாயிண்ட் ஆயிட்டு இருக்கோம். அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் அதுக்கப்புறம் வேணாம் சொன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து நிரூபிச்சேன்ல, என் வாய் நான் உண்மைதான் சொல்றேன்னு நிரூபிச்சு காட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். செஞ்சாதான் இருக்கு. ஆனா என்ன நினைச்சேன், சோ பண்ணலான்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பார்த்தேன். அவன் வந்து அவன் வேற ஸ்கூல் போயிட்டான் 11th. அப்போ வந்து இது வந்து கிரிஞ்சா இருந்திருக்காது, அதாவது புனிதமான காதலா இல்ல. அப்போ வந்து நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்து லவ் பண்ண சொல்ல நீ வந்து உன்னுடைய மொத்த ஃபீலிங் கொட்டி இருப்ப. அதுல வந்து பொய் அதெல்லாம் எதுவும் இருந்திருக்காது. இந்த நீ சொல்ற மாதிரி காதோளுங்களை வந்து எங்க வரோம்னா ஒரு 2-3 பண்ணிருப்பான். அந்த பொண்ணு இவனை கவுத்திருப்பான், அந்த பையன் அவனை கவுத்திருப்பான். அதெல்லாம் அது வந்து ஒரு 2-3 தான் அவனுக்கு அப்புறம் தான் அவன் அந்த காதொலிகளை போட ஸ்டார்ட் பண்ணுவான். இது மொத்தம் பெரிய எபிசோட் பண்ண என் கதையா தான் இருக்கும். ஸோ அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா வந்து அதான் இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணல. அதுல 2-3 பேர்லாம் சொல்றான், இல்ல ப்ரோ அந்த வந்து இல்ல 10th முடிச்சவனே வேற ஸ்கூல் போயிட்டா, நான் அந்த ஸ்கூல்லே படிச்சேன், அவன் வந்து மெட்ரிகுலேஷன் போயிட்டான்னு. அதுக்கப்புறமா எப்படின்னா கனெக்ட் பண்ணு சொல்லிட்டு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு எப்படியோ கனெக்ட் பண்ண, அந்த பொண்ணு கிட்ட கனெக்ட் பண்ணி பேசினா அந்த பொண்ணு வந்து கேக்குறேன், இந்த மாதிரி அந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா, நான் அந்த பையன் பிராலி அப்படின்னா சொல்றேன். அப்புறம் அவளை சரி நான் கேட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்ல ப்ரோ அவ வந்து இப்ப கம்மிட் ஆயிட்டா ப்ரோ அப்படின்றான். அப்படியாம்மா, எனக்கு அது கூட பிரச்சனை கிடையாதுமா. ஒண்ணு அவன் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லு, இல்ல எஃபி ஐடி ஆக்டிவா இருக்க ஐடி சொல்லு. நான் போயிட்டு இங்க நிக்கிறேன் பாரு. ஆனா இதுவும் பண்ண சிவமனச சக்தி மாதிரி அவ போய் 6 மாசம் ஆயிடுச்சு ஒண்ணுங்க நான் கத்திருக்கிறேன்ற மாதிரி நான் நிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்றான். அவன் எதுவுமே சொல்ல அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் ரிப்ளையும் பண்ண, சரி கம்மிட் ஆயிட்டான்னு சொல்றான், எங்க இருந்தாலும் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு. எனக்கு இந்த படம் மத்த ராஜா ராணில இவ ஆக்சிடென்ட் ஆயிடுவா, நஸ்ரியா ஆக்சிடென்ட் ஆயிட்டு வருஷம் பண்ணி ரிப்ளைக்கு அதே மாதிரி நானும் வருஷம் போயிட்டாங்க. வருஷம் போயிட்டு இன்னைக்கு வரும், சரி நாளைக்கு வரும், சரி 2 மாசம் வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி நானும் வருஷம் போயிட்டு அந்த எஃபி நீங்க மெசேஞ்சர் போய் பாட்டுன்னு. அதுக்கப்புறம் அப்ப அவன் அக்கௌண்ட் கூட இன்ஸ்டாகிராம கூட அவன் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சேன், அவன் போட்டோ கூட இருக்கும். ஆனா அதுவும் டீஆக்டிவேட். அதாவது என்னால கண்டுபிடிக்க முடியும்னு தெரிஞ்ச பேரெல்லாம் மாத்தி
கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கா. அதையும் நீ கண்டுபிடிச்சிட்ட. கண்டுபிடிக்கணும் ஒன்றும் யாரு மூலியமா கண்டுபிடிப்பேனான்னு தெரியல. கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பா போய் சொல்லணும், இங்கே இன்னைக்கும் இருக்க பாருங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஆனா அப்படியே வரப்போறது நான் புருஷன் தான் மாமா. அதான் சொல்றேன். அதான் பேசினா ப்ரோ இன்விடேஷன் அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல வந்துருங்க. அதுக்கும் இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சு ப்ரோ. என்ன என் பொண்டாட்டிக்கு சொல்லணுமா? சரி நான் சொல்லிடுறேன். நீங்க சரி சொல்லிட்டா சந்தோஷம் ப்ரோ அப்படின்னு என்ன. ஸோ அந்த மாதிரி தான் அவன் ஒரு காதல் போட்டு போயிட்டான். அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கலாம். முடியாதுன்னு சொல்லிட்டுக்கலாம். 4-5 வருஷம் நான் வெயிட் பண்ணேன். அதுவும் இந்த ஆன்லைன் காதலுக்காக. நெஜ காதலா இருந்தா கூட, ஆனா அது என்னமோ அந்த நெஜ காதலா இருந்தா இம்பாக்ட் அதிகமா இருந்திருக்குமோ என்னமோ. இருந்ததுனால பெருசா என்ன எனக்கு கேப் விட்டதுனால வீரியம் குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காதல்கள் வந்து இவனுங்க நான் பார்த்தேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஏரியா பசங்க இந்த மாதிரி என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் அவன் ட்ரூவா லவ் பண்ணானா அந்த பொண்ணு இவனை டம்ப் பண்ணிச்சான். ஸோ இவனுங்க வந்து இந்த மாதிரி நான் வந்து பெண்களை மன்மதன் மாதிரி பெரிய மன்மதன் மாதிரி இவரு வந்து இப்ப நான் பொண்ணுங்களெல்லாம் பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே லவ் பண்ற அந்த பெண்ணை அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு அதே லவ் டபுள் சாய் கமிட்டட்ல இருக்கும் போது ஒன்னு ட்ரை பண்ணது. அது கமிட் ஆகுமான்னு வெயிட் பண்ணுது. கமிட் ஆன உடனே இவனை கைத்தி விட ட்ரை பண்ணுது. இல்ல ஆல்ரெடி நம்ம இவனை பத்தி ஒரு ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்ல பேசணும். அதான் தாலி கட்டிட்டு போயிட்டு காலேஜ் போவோம். எப்படின்னா பொண்ணு காலேஜ் பார்த்து ஃபர்ஸ்ட் இவன் பீடஃபைனு. அந்த பொண்ணு 12th படிக்கும் போதுமே லவ் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது. இவன் பார்த்தா எங்க இவன் 22 வயசு மேல அப்பவே பீடஃபைனு. பட் கேஸ் மாத்தாம தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா காலேஜ் போயிட்ட உடனே மேஜர் ஆயிட்டு இருக்குது அந்த பொண்ணு. ஆனா காலேஜ் ஒரு ஊர்ல சேலம்ல, இவர் இங்க இருந்து கிளம்புவாரு. ஷார்டேஷன் லீவ் விடுவாங்க, கிளம்பிடுவாரு. கிளம்பிட்டு அந்த பொண்ணை கூட்டுன்னு ரூம் போயிட்டு தாலி கட்டிடுவானா. சாட்டர்டே சண்டே மட்டும் சாட்டர்டே சண்டே மட்டும் தாலி கட்டிடுவாரு. சண்டே திருப்பி சாயங்காலம் கிளம்பி வரமானா தாலி வாங்கி வந்துடுவாரு. காலேஜ்ல இருந்தா மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதை கொண்டு வந்து இவன் வீட்டுல வைக்க மாட்டான். ஒன்னொருத்தன் ஃப்ரெண்டு வீட்டுல குத்து வைப்பான். அவன் வீட்டுல மாத்தி அதுக்கப்புறம் அவங்க அம்மா யாருதுன்னு கேட்டு அதுக்கப்புறம் ஏதோ தாலி மட்டும் பொண்ணு எனக்கு கட்டில எதனா வச்சுருக்கியா நீ இல்ல வீட்டுல விட்டு அப்பப்போ போய் வெளியே போய் பாத்துட்டு கட்டுன்னு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்றானுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப அந்த பொண்ணை கைட்டி விட்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை கனெக்ட் பண்ணிட்டு கூட சுத்தினாங்க. அந்த பொண்ணு கூட டெய்லி ஸ்டேட்டஸ் போட்டு சாவடிக்கிறான் பார்த்து உள்ளமே உனக்குதான் உசுரே உனக்குதான். அந்த மாதிரிலாம் இல்ல, கொஞ்சம் புது பாத்துக்கெல்லாம் போட்டு சாவடிக்கிறானுங்க. ஆளு பழைய ஆள் தானே. ஐயோ அவனா இந்த இது இஸ்பேத் ராஜா பாத்து பிடிச்சு பாருங்க. என்ன அவனும் ஒரு ஈத்திர அவன் பாட்டு பிடிச்சு அவனுக்கு அந்த மாதிரி பண்றானுங்க. ஸோ அதான் இப்போ கடைசியா இந்த ஆன்லைன் காதல் மூலியமா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஆன்லைன்ல மட்டும் லவ் பண்ணிடாதீங்கன்றதுதான் என்னோட பெஸ்ட் அட்வைஸ். அதான் நான் சொல்றத வந்து ஆன்லைன்ல வந்து வேணாம். அதாவது உனக்கு வந்து டைரக்டா உனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, உன்னோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல லைட்டா சொல்லு. மொத்தத்தையும் உன்னோட பர்சனல் இது உன்னோட பாஸ்ட் ஹிஸ்டரி மொத்தம் உன்னோட ரேஷன் கார்டு டீட்டெயில் வரைக்கும் எல்லாம் எடுத்து குத்துறாத. ஸோ வந்து பொறுமையா இருந்து லாக்டவுன் லிஃப்ட் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் லாக்டவுன்ல லிஃப்ட் ஆயிடுச்சு. இல்ல இப்ப நான் வந்து இது ஆல்ரெடி ரேண்டம் டாக்ஸ் லவ் கிரிஞ்சஸ்னே சொல்லியிருப்பேன் அந்த எபிசோட்ல. லவ் வந்து இப்போ அந்த பொண்ணு உங்களுக்கு நேர்ல தெரிஞ்சு நேர்ல அவைலபிளா இருந்து அப்போ உன்னால லவ் வந்து டைரக்டா சொல்ல முடியலன்னா அப்போ இதுனா நாதி லவ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேர்ல அவன் அக்செப்ட் பண்ணா நேர்ல சுத்திக்கிறது. இது ரிஜெக்ட் பண்ணாலும் நேர்ல எப்படியும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உன்னை லவ் சொன்னது தான் உனக்கு கஷ்டம். மற்றபடி மீதியெல்லாம் பேசிக்கலாம். பட் ஏதோ ஒரு ஊரு எந்த இடம் எதுவுமே மூஞ்சி கூட தெரியாம லவ் பண்றது, அவகிட்ட போய் லவ் பண்ற உயிருக்கு உயிராக நினைக்கிறேன் என் ரத்தத்தின் எழுதுகிறேன்லாம் காமிச்சிங்கன்னா சுண்ணி மூத்து போறா அப்படின்னு தான் சொல்லுவான். அப்படி அதேதான் இப்போ பசங்க வந்து பொண்ணுங்களுக்கு பண்ணணும், பொண்ணுங்க பசங்களுக்கு பண்ணாலும் ஆன்லைன்ல பண்ணா காதுல ஓடுதான் வாங்குவீங்க. ஸோ பி சேஃப், ஸ்டே அவேர் ஆஃப் காது ஒழுங்கு, ஸ்டே அவுட் ஆஃப் காது ஒழு. நாங்க வந்து காதல வந்து ஸ்டே ஆவேன்னு சொல்ல, காது ஓலுக்கு தான் ஸ்டே ஆவேன்றோம். ஓகே, சைன் அவுட் ஃப்ரம் வீரஸ் அண்ட் பிராலி. மீண்டும் இணைவோம் இன்னொரு எபிசோடு.
பாய்.